السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله وأصحابه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فاقصص القصص لعلهم يتفكرون. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லோன் அல்லாஹ்வின் மீது உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஹஜ்ரத் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது, அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே வருவாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நாதர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் அவர்களின் மீதும் என்றென்றும் நீங்காமல் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் சுதந்திரம் பெற்ற இந்திய திருநாட்டிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. இன்றைய தினம் ஆகஸ்ட் 15 நாடு முழுக்க சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. 79 ஆண்டுகள் ஆகிவிட்டது சுதந்திரம் பெற்று. இன்றைய தினத்திலே நாம் நமது சமூகம் அன்று சுதந்திரம் என்பது இலகுவாக கிடைத்து விடவில்லை. மாறாக தங்களுடைய பொருளை தியாகம் செய்கிறார்கள், தங்களுடைய மக்களை தியாகம் செய்கிறார்கள், தங்களையே தியாகம் செய்கிறார்கள். அப்படி கிடைத்ததுதான் இந்த சுதந்திரம். அப்பேற்பட்ட இந்த சுதந்திர தினத்திலே அந்த சுதந்திர மாவீரர்களை ஞாபகப்படுத்துவது, ஞாபகமூட்டி அவர்களை பற்றி சிந்திப்பது நம்ம மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார் அல்லவா, ஃபக்ஸஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். நபியே, வரலாறை கூறுங்கள், அவர்கள் சிந்திப்பவர்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். ஒரு சமுதாயம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த சமுதாயம் கடந்து வந்த பாதையை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஏற்றத்தாழ்வு கண்டார்கள், அவர்களுடைய முன்னோர்கள் எப்பொழுதெல்லாம் எதிரிகளிடம் அடி வாங்கினார்கள், எப்பொழுதெல்லாம் எதிரிகளிலிருந்து வெற்றி அடைந்தார்கள் என்பது போல அனைத்து விஷயங்களும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமுதாயம் வெற்றி பெறும். இன்றைய காலகட்டத்திலே இந்த சுதந்திரம் கிடைப்பதற்கு அதிகமாக பங்காற்றியவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் அதை மறைக்கப்படுகிறது, மக்களுடைய மனதிலிருந்து மறக்கடிக்கப்படுகிறது. குழந்தைகளிடத்திலே சென்று கேட்டு பாருங்கள், இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபட்டார்கள் என்று பட்டியலிடுவார்கள் பெயர்களை. அவர்களுக்கு தெரிந்த பெயர்களை எல்லாம் கூறுவார்கள். ஆனால் இஸ்லாமியருடைய பெயர் அதிலே கம்மியாகத்தான் இருக்கும். இஸ்லாமியருடைய பெயர் அதிலே கம்மியாகத்தான் இருக்கும். காரணம் என்ன? அவர்களுடைய புத்தகங்களிலே அப்படித்தான் இருக்கின்றது. இந்த திருநாட்டிற்காக, இந்த இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி தியாகம் செய்த இஸ்லாமியர்களுடைய வரலாறுகள் கம்மியாகத்தான் பாடப்புத்தகங்களில் இருக்கின்றது. அதை நாம் தான் நமது வருங்கால சந்ததியினருக்கு எடுத்து போற வேண்டும், கடமையாக இருக்கின்றது நம்ம மீது. நாம் நினைப்பது போன்று இந்த இந்திய சுதந்திர போராட்டம் என்பது 1900களில் ஆரம்பித்து 1947 முடிந்துவிடவில்லை. மாறாக சுதந்திரம் பெறுவதற்கு சற்றேறக்குரிய
200 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த போராட்டம் ஆரம்பித்து விட்டது. முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக, இந்த நாட்டை விட்டு ஆங்கிலேயர் வெளியேற வேண்டும் என்று முதலாக போரிலே இறங்கியது அன்று இந்தியாவோடு வங்கதேசம் ஒன்றுபட்ட தேசமாக இருந்தது. அதை ஆட்சி செய்து கொண்டிருந்த சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு முஸ்லீம் தான் முதலாக இந்த இந்தியாவிற்கு, இந்த இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆங்கிலேயரை முதலில் எதிர்த்தது ஒரு இஸ்லாமியர் தான். அந்த மாமனிதர் தான் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி முதலாக உயிர் நீத்தவரும் கூட. ஆங்கிலேயர் அவரை சிராஜுத்தௌலா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தூக்கிலிட்டுக் கொண்டார். இப்படி முதலாக 200 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த சுதந்திர வேட்கை, இந்த சுதந்திர விதை என்பது அங்கேயே ஊன்றிவிட்டது. சரி, எதற்காக வேண்டி இஸ்லாமியர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி அதிகமாக பங்கு பெற்றார்கள்? எதற்காக வேண்டி பங்கு பெற வேண்டும்? இந்த இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய கோட்பாடு இருக்கிறது. இஸ்லாமிய கோட்பாடு ஒன்று இருக்கிறது. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, அனைவரும் சமம் என்பதுதான் இஸ்லாமிய கோட்பாடு. ஆங்கிலேயன் இந்திய மக்களை அடிமைப்படுத்தினார். எனவே இந்திய முஸ்லிம்கள் அனைவரும் போராட்டத்தில் இறங்கினார்கள். இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸை வெற்றி பெற்றுவிட்டு பைத்துல் முகத்தஸுடைய சாவியை பெறுவதற்காக வேண்டி செல்வார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய பணியாளை அழைத்து கொண்டு செய்வார்கள். தங்களுடைய பணிவிடை செய்யக்கூடிய மனிதரை அழைத்து கொண்டு செல்வார்கள். ஒட்டகத்திலே செல்வார்கள். ஒட்டகத்திலே ஒருவர் உட்கார வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், முதலிலே ஒட்டகத்திலே நான் உட்காருகிறேன் சிறிது நேரம். அந்த பணியாளை பார்த்து கூறுவார்கள், நீ சிறிது நேரம் ஒட்டக ஓட்டியாக இரு. சிறிது தூரம் சென்றவுடன் நீ ஒட்டகத்தின் மீது அமரு, நான் ஒட்டக ஓட்டியாக இருக்கிறேன். சிறிது நேரம் நாம் இருவரும் கடந்து செல்வோம் ஒட்டகம் இலைப்பாடுவதற்காக என்று கூறி, அதே போன்று மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு செல்கின்றார்கள். அப்படி வரக்கூடிய முறையிலே கடைசியாக பைத்துல் முகத்தஸிற்கு நுழைவதற்கு முன்பதாக பணியால் ஒட்டகத்தின் மீது அமரும் முறை வந்துவிட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே ஒட்டக ஓட்டியாக இருக்கிறார்கள். அதே போல பைத்துல் முகத்தஸிலே நுழைகிறார்கள். மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு அமீர் கலீஃபா அவர்கள் ஒட்டக ஓட்டியாக இருக்கிறார்கள், ஒரு பணியாளர் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள். நடந்த சம்பவத்தை கூறினார்கள். இதிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய விஷயம் என்ன, படிப்பினை என்ன? அனைவரும் சமம் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்த அவர்களே நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். உயிரினமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் சமம் என்பதை அங்கு நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். அதைத்தான் அதே போலதான் நமது இந்திய முஸ்லிம்களும் நாம் ஆங்கிலேயருக்கு அடிமை இல்லை என்ற ஒரு கோட்பாட்டில் தான், இஸ்லாமிய கோட்பாட்டின் காரணமாகத்தான் ஆங்கிலேயனை எதிர்த்தார்கள். முதலாக ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாடும் நமது இந்திய நாடு. 90 நாடுகள் ஆங்கிலேயனிடத்திலே அடிமைப்பட்டிருந்தது. அதிலே முதலாக சுதந்திரத்திற்காக வேண்டி குரல் கொடுத்த நாடும் இந்திய நாடுதான். அதே போன்று முதலாக சுதந்திரம் பெற்ற நாடும் இந்திய நாடுதான். பிறகு சற்று காலங்களிலே மற்ற அனைத்து நாடுகளும் ஆங்கிலேயரிடமிருந்து வெற்றி பெற்றுவிட்டது. பர்மாவிலே அடங்கி இருக்கக்கூடிய பகதூர் ஷா மன்னர் பகதூர் ஷா, முகலாய மன்னர்களுடைய கடைசி மன்னர் பகதூர் ஷா அவர்கள் அடங்கி இருக்கின்றார்கள். அவர்களும் இந்த நாட்டிற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம் பெரும் தியாகமாக இருக்கின்றது. யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே அவர்கள் இருந்தால் பெரும் கூட்டம் அவர்களிடத்திலே சேர்ந்துவிடும் என்பதற்காக வேண்டி ஆங்கிலேயன் பகதூர் ஷா மன்னரை பர்மாவிலே சென்று சிறையில் அடைக்கின்றார். சிறையில் அடைத்துவிட்டு அந்த மன்னருக்காக ஒரு ஜெயில் அதிகாரியை நியமிக்கின்றான். அவன் பெயர் மேஜர் ஹட்சன். அவன் காலை உணவாக பகதூர் ஷாவிற்கு உணவு கொண்டு வருகிறான். 2 தட்டுகளிலே காலை உணவாக 2 தட்டுகளிலே உணவு கொண்டு வந்து கொடுக்கின்றான். துணியை நீக்கப்பட்டது. அதில் இருந்த காலை உணவு என்ன தெரியுமா?
பகதூர் ஷாவுடைய 2 மகன்களுடைய தலைகள் இருந்தது. அப்பொழுதும் பகதூர் ஷா அவர்கள் அளவில்லை, சிரித்தார்கள். அப்பொழுதும் அளவில்லை, சிரித்தார்கள். மேஜர் ஹட்சன் ஆச்சரியப்பட்டு கேட்டார், ஏன் உனக்கு அழுகை வரவில்லையா? உனது 2 மகன்களுடைய தலைகளை வெட்டப்பட்டு வைத்திருக்கின்றது காலை உணவாக, உனக்கு அழுகை வரவில்லையா என்று கேட்கும் பொழுது பகதூர் ஷா மன்னர் கூறினார், நான் இங்கு அழுது விட்டால் உனக்கு அது வெற்றியாகிவிடும். எனது கண்ணீர் கூட உனக்கு வெற்றியை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக நான் அளவில்லை, சிரிக்கிறேன் என்று கூறினார்கள் என்றால் அவர்களுடைய தியாகம் எப்பேற்பட்ட தியாகமாக இருக்கும். அவர்களுடைய கல்லறையிலே இப்பொழுதும் எழுதப்பட்டிருக்கின்றது, இந்த மாமன்னர் பகதூர் ஷாவிற்கு இந்தியாவிலே அடங்குவதற்கு 6 அடி மண் கிடைக்கவில்லை. இந்த பகதூர் ஷாவிற்கு இந்தியாவிலே அடங்குவதற்கு 6 அடி மண் கிடைக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பு நமது நாட்டு பிரதமர் சென்று அங்கு இவ்வாறு எழுதி வைத்து வந்தார், பகதூர் ஷாவே, இந்தியாவிலே 6 அடி மண் கிடைக்கவில்லை என்று நீங்கள் வருந்துகிறீர்கள், ஆனால் இந்தியாவில் வாழக்கூடிய 85 கோடி மக்களின் உள்ளங்களிலே பகதூர் ஷாவை நீங்கள் வாழுகிறீர்கள் என்று எழுதி வைத்து விட்டு வந்தார்கள். இப்பொழுதும் அந்த வாசகம் அங்கு இருக்கிறது. அவர்களுடைய தியாகம் என்பது வெறும் தியாகமாக இருந்தது. இதை நாம் நமது சந்ததியினருக்கு நாம் எடுத்துக் கூற வேண்டும். நமது குழந்தைகளுக்கு நாம் எடுத்துக் கூறுவது மிகவும் காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. நாம் எல்லாம் படித்திருப்போம் பாட புத்தகங்களிலே ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி நாம் படித்திருப்போம். அதிலே படுகொலை, ஆங்கிலேயர்கள் நிறைய மனிதர்களை படுகொலை செய்து கிணற்றிலே வீசினார்கள். அந்த படுகொலை செய்த மனிதர்களை எல்லாம் கிணற்றிலே தண்ணீர் நிரம்புவது கூட கிணறு வழிந்தது. மனிதர்களுடைய சடலங்களால் கிணறுகள் வழிந்தது. அப்பேற்பட்ட படுகொலையிலே அதிகமாக இறந்தவர்கள் இஸ்லாமியர்கள். 199% இஸ்லாமியர்கள் தான் அதிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இதை பாட புத்தகங்களிலே எழுதப்படுவதில்லை, சரித்திர நூல்களிலே எழுதப்படுவதில்லை. நாம் தான் நமது சந்ததியினருக்கு எடுத்துக்கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். 1920 ஒத்துழையாமை இயக்கம் காந்தி தொடங்கினார். அந்த சமயத்திலே 48,000 நபர்களை ஆங்கிலேயர்கள் கைது செய்தார்கள். 48,000 பேர்களை கைது செய்தார்கள். அதிலே 36,000 பேர் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். இதையும் பாடப்புத்தகத்தில் எழுதியிருப்பார்கள், ஆனால் இதை குறிப்பிட்டிருக்க மாட்டார்கள். 36,000 முஸ்லீம்கள் அதில் கைது செய்யப்பட்டார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமது இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் நமது நாட்டிற்காக வேண்டி பாடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று வாழக்கூடிய நூல் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, வரலாற்று ஆசிரியர்கள் அனைவர்களும் இஸ்லாமியர்களுடைய வரலாறை மறக்கடிக்கிறார்கள், எழுத மறுக்கிறார்கள். அதை நாம் தான் நமது சந்ததியினருக்கு எடுத்து கூற வேண்டும், கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பெரும் பங்கு வகித்தது, பெரும் பங்காற்றியவர் முகமது அலி என்பவர். 2 சகோதரர்கள், முகமது அலி, ஷவுகத் அலி என்ற 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய தாய் காபத்துல்லாவிலே சென்று காபாவுடைய திரையை பிடித்து இவ்வாறு துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், எனது மக்கள் இருவரும் இந்த இந்தியா சுதந்திர விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி அவர்கள் போராடுவதற்கு அவர்களுக்கு சக்தியை கூடிய அல்லாஹ் என்று காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து துஆ கேட்டார்கள். எந்த தாய் இப்படி கேட்பார்கள்? என்னுடைய குழந்தை போராட்டத்தில் இருக்க வேண்டும், இந்த இந்திய சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி என்று அப்பொழுதே துஆ கேட்டார்கள். அதே போன்று அந்த 2 சகோதரர்களும் காபத்துல்லாவிலே சென்று பிற்காலத்தில் துஆ கேட்டார்கள். நாம் எல்லாம் பாடப்புத்தகத்திலே படித்திருப்போம், லண்டன் வட்டமேஜை மாநாடு நடந்தது என்று. அந்த மாநாட்டிலே முகமது அலி என்பவருக்கு 5 நிமிடம் பேச நேரம் ஒதுக்கப்பட்டது. 5 நிமிடம் பேச நேரம் ஒதுக்கப்பட்டது. அவர் பேச ஆரம்பித்தார். 2 மணி நேரம் பேசினார். 2 மணி நேரம் பேசினார். அனைவருடைய கண்களும் கண்ணீரால் நிரம்பின. சுதந்திரத்திற்காக வேண்டி பெரும் பேச்சு பேசினார் அந்த வட்டமேஜை மாநாட்டிலே. கடைசியாக அவர் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆங்கிலேயர்களை பார்த்து கூறினார் அந்த மாநாட்டிலே, நான் மரணித்து விட்டால் என்னை சுதந்திர நாட்டிலே என்னை அடக்கம் செய்யுங்கள். எந்த நாடு சுதந்திரம் பெற்ற நாடாக இருக்கிறதோ அந்த நாட்டிலே என்னுடைய
உடம்பு அடக்கம் செய்யுங்கள், சுதந்திரம் பெற நாட்டிலே என்னுடைய உடம்பு இருக்க வேண்டாம் என்று கூறினார்கள். சிறிது காலத்தில் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்தவுடன் உலக நாடுகள் எல்லாம் போட்டி போட்டது. அவருடைய உடம்பை நாங்கள் அடக்கம் செய்கிறோம், அவருடைய உடம்பை நாங்கள் அடக்கம் செய்கிறோம். அவருடைய வீரத்தின் காரணமாக இங்கு வாழக்கூடிய மக்களும் அவர்களுடைய படிப்பினையை பெற்று அவர்களும் வீரர்களாக ஆக வேண்டும் என்று நோக்கிலே 28 இஸ்லாமிய நாடுகள் போட்டி போட்டது, நாங்கள் அடக்கம் செய்கிறோம் என்று. கடைசியாக பைத்துல் முகத்தஸ் அமீருல் ஹுசைன், அப்பொழுது அமீராக இருந்த பைத்துல் முகத்தஸுடைய அமீருல் ஹுசைன் என்பவர் அவருடைய நாட்டிலே அடக்கம் செய்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! 70,000 நபிமார்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடம் பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸை சுற்றி 70,000 நபிமார்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடத்திலே அவர்களும் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் எப்பேற்பட்ட பாக்கியமாக இருக்கின்றது, யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இந்திய நாடு சுதந்திரத்திற்கு முன்பாகத்தான் இஸ்லாமியர்கள் இந்த இந்திய நாட்டிற்காக பாடுபட்டார்கள் என்றால் கிடையாது. மாறாக இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பின்பும் இந்த இந்தியாவிற்காக பாடுபட்டவர்கள் நமது இஸ்லாமிய மக்கள். இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு 60களுடைய கடைசி, 70களுடைய ஆரம்பம், 1970களுடைய ஆரம்பம். அப்பொழுது பாகிஸ்தானுடைய கை ஓங்கி இருந்தது. டேங்கர்களை நிறைய நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்பொழுது முன்னாடி நின்றிருந்த இந்திய படையில முன்னாடி நின்றிருந்த அப்துல் ஹமீது கான் என்பவர் தன்னுடைய உடம்பு ஃபுல்லா வெடிமருந்துகள் பாம்புகள் எல்லாம் வச்சுக்கிட்டு உடம்புல போறாங்க. போய் அந்த டேங்கர் மேல விழுந்து டேங்கரையும் வெடிச்சா வச்சாங்க, தானும் வெடிச்சு செதறினாங்க. அதுல பாகிஸ்தானுடைய கை கீழே இறங்கிச்சு. அவர்களுடைய பங்களிப்பு மாபெரும் பங்களிப்பாக இருந்தது. சுதந்திரம் பெற்ற பின்பும் நமது இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி உழைத்தார்கள். இப்பொழுதும் வாகா எல்லையில இருக்குது அப்துல் ஹமீது கான் ஆர்ச்சுன்னு சொல்லி ஒரு ஆர்ச்சு, அப்துல் ஹமீது கான் ஆர்ச்சுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க இப்பயும். இப்படி அனைத்து நேரங்களிலேயும் நமது இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி பாடுபட்டார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அவைகள் எல்லாம் மறக்கடிக்கப்படுகிறது, மக்களுடைய மனதிலிருந்து மறக்கடிக்கப்படுகிறது. ஆரம்ப 100 ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடினார்கள். பிற்காலத்திலே தான் மற்ற ஆட்களும் சேர்ந்தார்களே தவிர முந்தைய 100 ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடினார்கள். ஆனால் இன்று ஏதோ ஒரு நாள் சுதந்திரத்திற்காக வேண்டி கலந்து கொண்டவர்களும் ஒரு மூலையிலே நின்று கொண்டவர்களும் ஆங்கிலேயருக்கு பணிவிடை செய்தவர்கள் எல்லாம் நான் தான் இந்த இந்திய நாட்டின் உண்மையான குடிமகன், நீங்கள் எல்லாம் இந்த இந்திய நாட்டின் உண்மையான குடிமகன் இல்லை, நீங்கள் எல்லாம் பாகிஸ்தான் செல்லுங்க அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் இந்த இந்தியாவிற்கு முழுமையா சொந்தக்காரன்னு சொன்னா அது இஸ்லாமியர்கள் தான். ஏன்னா இந்த இஸ்லாமியர்கள் தான் அன்றைய காலகட்டத்திலே அதிகமாக இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராடினார்கள். சுதந்திரம் பெற்று தந்தது நாம இருக்கிறோம், ஆனால் அவர்கள் நாங்கள் தான் இந்த நாட்டிற்கு முழுமுதல் உரிமையாளர்களாக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். தியாகிகள் எல்லாம் துரோகியாக்கப்படுகின்றார், துரோகிகள் எல்லாம் தியாகியாக்கப்படுகின்றார். கேரள மாப்பிள்ளைமார்களை அவர்கள் எல்லாம் நாம் அறிவோம். அவர்களுடைய தியாகம் மாபெரும் தியாகமாக இருந்தது. அவர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி பெரும் பங்கு வகித்தார்கள். கேரளை மாப்பிள்ளைமார்கள் அவர்களை எப்படி கொன்றார்கள் என்று தெரியுமா? அனைத்து கேரள மாப்பிள்ளைமார்களையும் சரக்கு ரயில்களில் அடைத்தார்கள். காற்று போகாத சரக்கு ரயில்களில் அடைத்து கேரளாவிலிருந்து வேலூருக்கு அந்த ரயில் வந்தது. வந்து திறந்தார்கள், சரக்கு ரயிலை திறந்தார்கள். பிணமாக அனைவரும் விழுந்தார்கள். மூச்சு விட முடியாத நிலைமை, அனைத்தும் அடைக்கப்பட்ட நிலைமையிலே அனைத்து மாப்பிள்ளைமார்களையும் சிறிய சரக்கு ரயிலை அடைத்து அனைவர்களையும் கொன்று குவித்தார்கள் ஆங்கிலேயர்கள். அப்படி தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தவர்கள் தான் நமது இஸ்லாமிய மக்கள். அந்தமான் சிறை நாம் எல்லாம் கேள்விப்பட்டோம். அதில் அதிகமாக சிறை பெற்றிருந்தவங்க முஸ்லீம்கள். அதிகமாக சிறையில் இருந்தவர்கள் 100க்கு 100 முழுமையாக அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவங்க ஃபுல்லாக முஸ்லீம்கள் தான். சாவர்கர் அந்த அடைக்கப்பட்டிருந்தார். சாவர்கர் 1913 அந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கும் போது ஆங்கிலேயனுக்கு கடிதம் எழுதினான். கருணை மனு கொடுத்து என்னை விடுதலை செஞ்சிருக்கேன்னு சொல்லி
ஆங்கிலேயனுக்கு கடிதம் எழுதி விடுதலை பெற்றான். ஆனால் இஸ்லாமியர்கள் யாரும் ஆங்கிலேயனுக்கு அடிப்படையில்லை. நாங்கள் இறந்தாலும் இறப்போம், ஆனால் யாருக்கும் நாங்கள் அடிமை இல்லை என்ற இஸ்லாமிய கோட்பாடின்படி அனைவரும் சமம் என்ற நோக்கிலே பாடுபட்டார்கள் நமது இஸ்லாமிய மக்கள். இன்றும் பறைசாற்றும் இந்த இஸ்லாமிய மக்கள் தான் அதிகமாக போரிட்டார்கள் இந்த இந்திய சுதந்திரத்துக்காக வேண்டி. இந்தியா கேட்டிலே நாம் எல்லாம் பார்க்கலாம். இந்தியா கேட்டிலே 95,300 நபர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. 95,300 நபர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்ததற்காக போரிட்டவர்கள், தங்களுடைய உயிரை நீத்தவர்களுடைய பெயர்கள். அதிலே 61,395 பேர் இஸ்லாமிய மக்கள். 61,395 பேர்கள் இஸ்லாமியர்கள். மூன்றிலே இரண்டு பங்கு நமது இஸ்லாமியர்கள் தான் இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக உயிர் நீத்தவர்கள். ஆனால் இன்று அவைகளெல்லாம் மறக்கடிக்கப்படுகிறது. வரலாறு படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தைகள் முதல் பாட புத்தகங்களிலேயும் சரி, அனைத்திலேயும் இஸ்லாமியர்களை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களை எல்லாம் எழுதப்படுகின்றது. இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளை நாம் தான் நமது சந்ததியினருக்கு கூற வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதையும் கூறியிருக்கின்றான். நபியே, வரலாறை கூறுங்கள், அவர்கள் சிந்திப்பவர்களாக ஆகுவதற்காக வேண்டிட்டு. எனவே நாம் நமது சமுதாயம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து அவைகளை நினைவு கூர்ந்து அதிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய படிப்பினைகளையும் அதை நமது குழந்தைகளுக்கும் கற்றுத்தர கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நமது குழந்தைகளுக்கு நாம் தான் வரலாறை கற்றுக் கொடுக்க வேண்டும். நமது இஸ்லாமிய மக்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள் இந்த இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியது. எனவே இந்த இந்திய சுதந்திர நாட்டிலே அல்லாஹ் தஆலா நல்லாட்சியை கொடுத்து அனைத்து மக்களையும் நல்ல முறையில் வாழக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாசல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.